2 மணி நேரம் குக்கிங் பண்ற வரைக்கும் இப்படி ஒரு சைடு பட்டை தூக்கின்னு எல்லாரும் 2 hours என்ன இது நடக்கணும்னு சொன்னா நான் எனக்கு நாட் ஓகே. நான் எதுக்கு பட்டை தூக்கின்னு நடக்கணும்? அது என்ன அசிங்கம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இப்படி இப்படி தூக்கிட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்கணும். தப்பா எனக்கு தோணுது. டேய் ஏன்டா அந்த புள்ள வாயை கடிக்கிற? கடிக்கலண்ணே, சின்னதா ஒரு உம்மா. நீ உள்ள வந்துட்டு உன் டாஸ்க் எல்லாரையும் பண்ண வச்சுட்டு அவங்க பண்ணும் போது தான் நீ சமைக்கணும். இல்ல புரியல. நீ சமைக்கலாம் ஃப்ரீயா, உனக்கு எந்த டாஸ்க்கும் கிடையாது. இந்த வீட்ல நீ எங்க வேணாலும் உட்காரலாம், படுக்கலாம், பெறலாம், உருளலாம். அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பாடி லாங்குவேஜ்லயே தான் இருக்கணும். நீ இங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எல்லாருக்கும் வச்சுக்கோ. எல்லாருக்கும் எப்படி எப்படி இப்படியா? இது உனக்கு கம்ஃபர்டபுளா? இப்ப எல்லார்கிட்ட சொல்லு. என்னை காப்பாத்துறா, காட்டு கொடுக்க கூட்டி போற. எப்படி இருந்தாலும் இங்க எங்க போனாலும் அவங்க எல்லாருமே ஒரு கை இப்படியே வச்சுட்டு தான். சரி ஓகே ஓகேவா? என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி நான் தோணுது? எல்லாரும் இடுப்ப கை வச்சுட்டு ஒரு பட் வந்து பின்னாடி இருக்கணும். நான் சமைக்கிறேன். அப்படி அலறியே பாத்துண்டா என்ன ஆயிரு பண்ணீங்க? மூடு. அதத்தான் அவன் செய்யலையே. இப்போ இடுப்புல கை வச்சிட்டு இப்படி ஓரமா இப்படி இப்படியே நிக்கணுமாமா? யாரு? டீம் பாடி லாங்குவேஜ். குக்கிங் பண்ற வேலைக்கு நான் ஒரு டாஸ்க் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடுவேன். 2 மணி நேரம் அமைதியா உட்காருறதுன்றது டாஸ்க் கிடையாது. நீ அங்க போய் நில்லு, நீ இங்க போய் நில்லுன்னு என்னங்க? ஏடா ஃபீல்டிங்னா செட் பண்ணி தானடா ஆகணும். அங்க போய் நில்லுன்னு தானே சொல்லணும். கேப்டன்னா நீ செட் பண்ணுவியா? ஆமா. முடிஞ்சிருச்சு. எவ்வளவு நேரம்? இருங்கம்மா பேசி. இருங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். எல்லாருக்குமே ஓகேடா? நான் என்ன ஓகே சொல்ல, நான் சமைக்கிற போறல நான் ஓகே சொல்ல. நீ பாட்டு வர பேசுறா துருன்னு போயினேங்கறா. என்ன பார்த்து என்ன நினைச்சீங்க? நீ தான் இருக்க. உனக்கு ஓகேனா நம்ம எல்லாரும் இது பண்ண போறோம். உனக்கு நாட் ஓகேனா நம்ம யாரும் இது பண்ண போறது இல்ல. குரு அவனை விடு, நீ சொல்லு. தட்டிலாமா? அந்த 2 மணி நேரமும் இன்னொருத்தவங்க அதுதான் எனக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தங்க வேலை செய்யறதுக்கு எல்லாரும் டாஸ்க் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஒண்ணு பண்றோம். ஏன் பண்ணணும்? ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் இங்க நினைக்கிறேன். சும்மா தான் படுத்துக்க இருக்கிறோம். இப்ப இப்படி கை வச்சு உட்காருறது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா? ஏய் நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர? 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. உட்காருறது கஷ்டமா? நீங்க இல்ல உங்ககிட்ட பேசவே இல்ல. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கக்கா. நான் இவங்க கிட்ட தாங்க பேசுறேன். எந்த இடத்துல வந்து என்னையா பேசுற நீ? எனக்கும் அது வந்து என்ன பிரச்சனை? ஏய் கம்முனிராண்டி. எந்த பிரச்சனை? அப்படி கம்முனிரு. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்ல கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இப்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இப்ப எல்லாரும் பண்ணும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு இருக்க முடியாது. மாப்பிள விளையாடு, இந்த மாதிரி எரிச்சல் ஏத்தாத மாப்பிள. ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. ஹூக் ஸ்டெப் போடும்போது எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் ஜாலியா பண்ணிட்டு போனேன். பட் என்னன்னா அங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க போய் குளி இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு. அதுதான் சொல்றேன், உன்னை விட்டாச்சு. அடுத்தது எனக்கு வரக்கூடாது. என்ன கோச்சுக்கிறார்? என்ன கோவம்? டீடைல் கேட்ட குட்டமா இல்ல டீடைல் கேட்ட குட்டமா? என்ன பண்ற? கேட்க கூடாது. இப்ப நீ என்ன பண்ற? இப்ப நீ என்ன பண்ற சௌந்தர்யா? அப்படிதான் பண்ற. விளையாட வந்தா கேமா பார்க்கணும். அவளை தப்பா சொல்ற நீ. அவளை தப்பா சொன்னாங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாடி. பேசும்போது ஆவுனா நடுவுல போயிடுற. பேசுறாவ ஆவுனா பேசல நடுவுல போயிடுற. யோ என் பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? நீ ஏதோ போகாத மாதிரி என்கிட்ட வராத. நான் அப்படிலாம் போக மாட்டேன் சௌந்தர்யா. சரி போ. சும்மா எல்லாரையும் குறை சொல்லியே உட்காராத. மியூசிக். நீ போவாத மாதிரி பண்ணாத, நீ அப்படி பண்ணாத. நீ யாரு? நீ என்ன மாதிரி ஆள் தெரியுமா? எல்லாம் தெரியுமா உனக்கு? நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா நீங்க 2 பேரும் பேசுறீங்க. அப்ப நான் பேசவே கூடாது. எனக்கு விட்டுரு சவுண்ட். நீ விட்டுரு. நீ விடு மொத. வீட்டுக்குள்ளேயே நீ ஒரு கிலோ கரெக்டா பேசுற மாதிரி பண்ணு. ஒரு 5 மினிட்ஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ணா கரெக்ட்டா? ஐயோ சாமி வேற. டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எல்லாரும் உட்கார்ந்து இல்ல ஒரு இது உட்கார்ந்து தொண்டையில கிச்கிச்சா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்கிச்ச போக்குங்க. அப்போ சொல்றேன், நீ வந்து என் பேர் சொல்லி கூப்பிட கூடாது. அக்கான்னு தான் நீ என்ன கூப்பிடணும். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே? இங்க பாரு
எனக்கு அவர் நடிச்ச படத்தை எடுக்கணும். அமைச்சரே இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. அம்மா ஃப்ளைட்டுக்கு போற பாரு. கிளம்புனே நான் துபாய் போறேங்க நானு. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டோல பங்கு வைக்கிறாயா? என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? எப்படி செய்யணும்னு ஒரு ஐடியா சொல்லுங்க. புளிக்குழம்பு எப்படி செய்யணும்? அந்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு. சாப்பாடு ரொம்ப கேவலமா இருக்க போதுன்னு நம்ம எல்லாரும் இருக்கிற பொசிஷன் வச்சு ஓடுறோம். யாரும் சாக கிடக்கல. டேய் அப்படி நினைக்கியா நீ? பரவாயில்ல சாப்பிடுங்க. வேணாம். 1000 பேரை பார்த்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. என்ன சாச்சோம் அங்க இருக்கும்போது ஒண்ணு சொன்னீங்க. இல்ல இங்க இருக்கும்போது இவங்களோடதே யோசிக்கும் போது எனக்கு இப்படி இந்த சைடு தானே காத்தடிச்சிருச்சாமா அந்த சைடு. இந்த முத்து பையன் போன வாட்டி ஒண்ணு பண்ணான் பாருங்க. அவன் ஆவல உட்கார வேண்டியதானே. எவ்வளவுதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் லைட் பொறாமைகள் வெளியே அப்பப்போ வரும்னு சொன்னாங்க. கரெக்டா இருக்கு. அவனுக்கு அவன் வாய் தாண்டா இது. அடுத்த வாரம் இப்ப சேர்ந்து கரெக்டா கலந்து பேசி முத்துவே செய்வாங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? வேணாமா முட்டை நான் எனக்கு வேண்டாம். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கூட. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல்.